வாழ்க்கையில் சந்திக்கிற தோல்விகள், வருகிற போராட்டங்கள் எல்லாமே பாவத்தினால் வருதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நமக்கு தீமையை நன்மையாய் மாற்றி தருகிற தேவன் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு கவனமாய் நடப்போமா? சங்கீதம் 119, 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தையை கொண்டு, வசனங்களை கொண்டு என்னை உயிர்ப்பியும் என்று வேண்டுகிறான் பக்தன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத உபத்திரங்கள் இல்லையா? வியாதியினால், கடன் பிரச்சனையினால், இன்னும் பலவிதமான மனுஷனுடைய வார்த்தையினால், சதி செயல்னால உங்களுக்கு உபத்திரம் வந்திருக்கு. ஆனால் பக்தன் சொல்கிறான், இந்த பாதையை நான் போகிறதே எதுக்குன்னா என்னை உயிர்ப்பித்து நல்வழி நடத்த போகிறீர். ஆகிய அன்பானவர்களே, தீமையை நன்மையாக மாற்றுவார். இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்க உபத்திரத்துக்கு முடிவு கட்ட போகிறார். நீங்கள் பார்த்த கஷ்டங்கள், வேதனைகளுக்கு, வழிகிற கண்ணீருக்கெல்லாம் அவர் பதிலளிக்க போகிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒருபோதும் நம்மளை கீழே விடாது. இந்த பாதையை அவர் அனுமதித்ததே காரணம்னா நீங்கள் நல்வழி நடத்துதான், உங்களை இன்னும் பத்திரமாய் நடத்துதான். ஆக இவ்வளோ அன்புள்ள கடவுளை நாம் ஏன் காயப்படுத்தணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெயிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதியும். சமாதான தந்தை கூட இருப்பீராக, தயவு பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால நல்வழி நடத்தும். இருளாகிய உபத்திரம் நீங்கி வெளிச்சமாகிய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். மறுபாழ்வின் நிச்சயம் உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணம் என்று ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பு சகோதரர் மணியை. காட் பிளஸ் யூ.